இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. பல நேரங்களில் நமக்கு புதிய புதிய சிந்தனைகள் தோன்றுகிறது. ஆனால் அந்த சிந்தனையை முழுமையாக நாம் பகுத்தாகிறோமா என்றால் இல்லை. அதை விடுத்து அடுத்த வேளைக்கு தாவி விடுகிறது மனது. இப்படியே தான் நமக்குள் எழுகின்ற அற்புதமான ஆற்றல் யாரும் அறியாமலேயே போய்விடுகிறது. ஏன், நமக்குள் எழுகின்ற சிந்தனைகள் நம்மில் பல மாற்றங்களையும் புதிய படைப்புகளையும் உருவாக்கும். ஆனால் அதற்கான நேரத்தை ஒதுக்குவதில்லை. நமக்கு எழுகின்ற சிந்தனையை நாம் பெரிதாக மதிப்பதில்லை. இந்த எண்ண ஓட்டங்களுக்கு மதிப்பளித்த மனிதன் நிம்மதியாக வாழ்கிறான். யதார்த்தமாக நாம் பார்க்கும் சில வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்துவிடும். ஏன், ஒரு டீ கடையில் பஜ்ஜி மடித்து தரும் பேப்பரில் கூட நமக்கான ஒரு செய்தி இருக்கலாம். அந்த செய்தி நம் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை கூட ஏற்படுத்தலாம். அந்த வகையில்தான் நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு எண்ணத்தையும் நாம் மதிப்பளிக்க வேண்டும். படிப்பு என்பது காட்சியை உருவாக்குகிறது, கற்பனையை தூண்டுகிறது, அது சார்ந்த புதிய சிந்தனைகளை நமக்கு உண்டு பண்ணுகிறது. வெறும் ஏட்டில் இருக்கின்ற கற்பனை மட்டுமா? மனிதர்களை படித்து பாருங்கள், இன்னும் அற்புதமானது. பரபரப்பான சூழலில் மனிதனின் இன்னொரு மாறுபட்ட குணத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவனுக்குள் இருக்கின்ற ரசிப்புத்தன்மை, அவனுக்குள் இருக்கும் பேரமைதி, அவனுக்குள் இருக்கின்ற அந்த மௌனத்திற்கான அர்த்தங்கள்னு ஆயிரம் புது புது விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். காட்சிகள் பல வண்ணங்களை உருவாக்குகிறது, பல சிந்தனைகளை உருவாக்குகிறது, பல செயல்பாடுகளை உருவாக்குகிறது, ஏன் எதற்கு என்ற பல கேள்விகளை உருவாக்குகிறது. ஆனால் நாம் இதையெல்லாம் கேட்பதற்கும் அதையெல்லாம் ரசிப்பதற்கும் முற்படுவதே இல்லை. யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்தும் கூட பல நேரங்களில் அமைதியாக இருக்கும் மனிதர்களை கொஞ்சம் படித்து பாருங்கள். அவர்கள் தர்மத்தின் மீது அதிக நம்பிக்கை உடையவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிடித்த முகம் நினைவின் வரும்போதெல்லாம் நாம் வீட்டில் இருக்கும்போது கூட எங்கேயோ இருக்கின்ற கடற்கரையில் நம் கால்கள் நனைந்திருக்கும். அது எல்லாமே இந்த கற்பனையும் இந்த எண்ண ஓட்டமும் ஒருங்கே செயல்படுகின்ற அந்த செயல்பாடுகளுக்குள் அடங்கியதுதான். ஒரு முறை புத்தகங்களை படியுங்கள். அதில் உங்களுக்கு பிடித்த கதாபாத்திரங்களையும் அவர்கள் இருக்கும் பாங்கான எண்ணங்களையும் ஒருமுறை சிந்தித்து பாருங்கள். நம்மை கடந்து செல்கின்ற மனிதர்களில் எத்தனை பேருக்கு இது போன்ற நல்ல சுபாவங்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏடுகளில் பார்க்கின்ற இந்த விசித்திரமான மனிதர்கள் நம்மை சுற்றியும் பயணித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நாம் அதை இனம் காண்பதில்லை. இனியாவது இனம் காணுவோம். அன்பை பெறுவது ஒரு விதமான அழகுதான். ஆனால் அன்பை தருவது பேரழகு என்பதை புரிந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மிக நிதானமாக கழிப்பார்கள் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.